அவர் லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஒரு சில கமிஷன் ரிலேட்டடாக அந்தந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு தான் போயிருக்கு. பதவி கொடுத்துட்டா பவர் கட் சரியாயிருமா? சொல்கிற விஷயங்கள் வந்து சாஃப்டாக இருக்கும், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வீரியமாகவும் இருக்கும். ஃபியூஸ் கேரியர்லாம் திருடி இருக்கிற மாதிரி அண்ணாமலை சப்போர்ட் பண்ணக்கூடிய இளைஞர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அண்ணாமலை பதவி ஏற்றதுக்கு அப்புறமா தான் ஒரு விதை வந்து துளிர்விடும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அமைதியாக இருந்து கவர்றாரு, இவர் பேசி கவர்றாரு. இந்த நிதியாண்டில் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் பற்றி பேசுகிறேன்னு ஒரு சில ரோடு கான்ட்ராக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி அதே மாதிரி டெண்டர் எடுக்கிறதுக்குமே உள்ள நம்ம கொடுக்குறோம்ல, அதுக்குமே ஒரு எம்எல்ஏ சைன் வேணுமா? சென்னையில் நடக்கக்கூடிய பவர் கட்டை சரி பண்ண முடியலையே. பஞ்சாயத்து எலெக்ஷன் முடிஞ்சு இது டிவிக்கு உண்டான கட்டுப்பாடு முழுசாக இவங்க கிட்ட வந்தால் மட்டும்தான் இதெல்லாமே மாறும். இப்போ மாரிதாஸ் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. திமுக பேரில் வந்து சவுக்கு சங்கரை வந்து. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, சாரி எனக்கு தெரியாது, வழக்கம் போல அரவிந்த் கேட்பாரு, அவர் கேட்கட்டும், நம்ம பதில் சொல்லுவோம். சார், நான் என்ன ஒரு வழியா சிங்கப்பன் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆமாங்க, விஜயும் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இல்லை, அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. சிங்கப்பெண் திட்டத்தை வந்து அதாவது நீங்கள் ரொம்ப என்ன ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருங்க. எல்லாத்துக்கும் உண்டான டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயம் நடக்கும். சார், நான் டைம் கொடுக்குற பிரச்சனை இல்லை, ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஊழல்களை வந்து நடக்காமல் இருந்தாலே டயத்தை எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நான் ஒரு சில ஊழல்களும் சரியாயிருக்குண்ணா. ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஒரு சில கமிஷன் ரிலேட்டடாக அந்தந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு தான் போயிருக்கு. அதை முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரியா ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அமௌண்ட் போகணும்னு நினைக்கிறீங்க? 100 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. 100 கோடி ரூபா பெரிய விஷயம் இல்லைனா? இதை வச்சே ஊழியர்களோட சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ இந்த நிதியாண்டில் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் பற்றி பேசுகிறேன்னு சொல்லி. இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கிறது எனக்கு இப்போ தான் இதெல்லாம் எனக்குமே தெரியாது. இதெல்லாம் நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரோடு கான்ட்ராக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா அதை விட கம்மியாகவும் டெண்டர் கொடுத்தா பண்ண முடியும்னு சொல்லும் போது இன்னமும் தரமான சாலைகள் வந்து மேம்படலாம்னு அதுவும் பார்த்தேன். சாலைகள் தரமானது இருக்கிறதுக்கு அந்த அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு தரணும். அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சியில் 100 ரூபா பொருளில் 40 ரூபா கமிஷனை பற்றி 60 ரூபாய்க்கு பண்ண போகும்போது அந்த டெண்டர் எடுத்துகிற என்ன பண்ணுவார்? இன்னொரு 20% மைனஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற காசெல்லாம் அவர் போட முடியும். இல்லை, டெண்டர் எடுக்கிறவங்களும் இப்போ ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா எந்த கமிஷனும் இல்லை, எந்த பிக்சர் கொடுங்களும் இல்லை, யாருக்கும் நம்ம கமிஷன் கொடுக்கணும், யாருக்கும் நம்ம இது பண்ணணுன்ற அவசியம் கண்டிப்பாக. முன்னாடி அதே மாதிரி டெண்டர் எடுக்கிறதுக்குமே உள்ள நம்ம கொடுக்குறோம்ல, அதுக்குமே ஒரு எம்எல்ஏ சைன் வேணுமா? அதனால தான் இப்போ அந்த இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொன்னதையும் நல்லா. அதான் அதுலேயும் வந்து டிவிக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் சொல்லணும். ஆனால் எல்லாம் ஓகேண்ணே, சென்னையில் நடக்கக்கூடிய பவர் கட்டை சரி பண்ண முடியலையே. அதான் 300 பேருக்கு பதவி கொடுத்துருக்குறோம்ல, பதவி கொடுத்துட்டா பவர் கட் சரியாயிருமா? அப்படி இல்லைங்க. இப்போ 300 பேர் பதவி கொடுத்துருக்கோன்னா பதவி வாங்கணும் சும்மா இருப்பானா? அவனுக்கு கீழே இருக்கிறவனு வேலை வாங்குவான்ல. இல்லைனா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்லேயே ஏடிஎம்கே திமுக யூனியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து கெட்ட பேர் வாங்கி தரதுக்காகவே ஒரு சில இடத்துல வேணும்னு பவர் கட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மக்களோட குறையாக பாருங்களேன், டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் பவர் கட் போச்சுன்னா ஒரு லேடிலாம் சொல்கிறாங்க, காலையில் எந்திரிச்சு நான் சமைக்கணும், பிள்ளைங்களுக்கு நான் சமைக்கிறதா நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் இதெல்லாம் பார்க்க போகும்போது ரொம்ப. இல்லைங்க, எல்லாமே மாறணுங்க. ஒன்றும் நீங்கள் பஞ்சாயத்து எலெக்ஷன் முடிஞ்சு இது டிவிக்கு உண்டான கட்டுப்பாடு முழுசாக இவங்ககிட்ட வந்தால் மட்டும்தான் இதெல்லாமே மாறும். அதுக்கு காலகட்டங்கள் மாறும். இப்போ அதெல்லாம் பதவி உயர்வு கொடுத்தவங்களும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இதன் பிறகு அதே மாதிரி அவர் நிர்மல்குமாரும் வந்து அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லிக்கிறாருன்னா, காலி பணியிடங்களை வந்து நிரப்புற விஷயத்தில் இப்போ இறங்கியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. இல்லை, மின்சாரத்துறையில் வேக்கன்சி அறிவிப்பு பண்ண போகிறாங்க. பல பேருக்கு இதனால வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. ஃபியூஸ் கேரியர்லாம் திருடி இருக்கிற மாதிரி. அது ஆமாங்க, சிசிடிவி வச்சு அதுக்கு ஒரு தனிப்படை அமைக்கணும் போல, சிங்கப்பன் படை மாதிரியா? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை, மாறுங்க. அது ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போது தானே அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடுறோம். இதுக்கும் அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது தேடுவாங்க. இல்லைண்ணா, இப்போ பெண்களுக்கே இப்போ நம்ம இதில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ சிங்கப்பெண் படைன்னு ஒரு பெண்களை உருவாக்கி இப்போ சிங்கப்பெண் படைக்கு எதுவும் பாதுகாப்பு படை எதுவும் அமைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருமா? ஏன்னா இப்போ அப்படி இருக்கே. இல்லைங்க, அப்படியெல்லாம் போய் அப்படி இருந்தால் போய் எப்படிங்க? அதில் அதுக்கு தகுந்த பாதுகாப்பு, அதுக்கு தகுந்த மாதிரியான பெண்களை தான் எடுத்து போட்டிருக்காங்க. 85 வயசு பாட்டிக்கே. இல்லை, அவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க.
அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் சொல்கிற விஷயங்கள் வந்து சாஃப்டாக இருக்கும், ஆனால் அங்கே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வீரியமாகவும் இருக்குன்னு சொல்லி அதான் நடவடிக்கையை வந்து பண்ணால் நல்லா இருக்கும். பண்ணுவாங்க. அவர் மேடை போட்டு திமுகன்னு சொல்லாமல் டைரெக்டாக தப்பு பண்ணுறவங்கள இனிமேல் தப்பு பண்ணால் யோசிக்கணும்டா, அவங்களுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன்னான்னு ஒரு மீட் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திமுக அவர் ஏங்க சொல்லணும்? நீங்க தாங்க வந்து 2 நாளுக்கு எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் நீங்க தாங்க சொல்றீங்க. 2 நாளுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் தாங்க 3 மாசம் தான் ஆட்சி நிலைக்கும் அப்படின்ற மாதிரி நானும் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அவர் பேசின திருச்சியில நடக்கணுங்க. டிஎம்கே எத்தனை டிஎம்கே அவர் சொல்லியிருக்காரு, எத்தனை தீய சக்தி தூய சக்தி அசுத்த சக்தின்னு சொன்னதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பண்ணலாம், அதனால சொல்றேன். ஆல்ரெடி சொல்லியிருக்குங்க, நாங்க வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் தயாராயிட்டோம். உங்களை மாதிரி 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் நாங்க துக்கம் விசாரிக்கல. நாங்க அடுத்த நகர்வு நோக்கி போய் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, நீங்க நினைச்ச மாதிரி 3 மாசத்துல இல்லை, அடுத்த மாசமே கூட எலெக்ஷன் வைங்க. ஒன்றும் இல்லை, அவர் தனி பெரும்பான்மை வந்துருவாரு. இன்னைக்கு வந்து 108 தொகுதி வாங்கினவர் நாளைக்கு 200 தொகுதி கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தான் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதுதான் நினைக்கிறேன். இது வந்து போயிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டுக்கிட்டு 10 சீட்டுக்கு அவர் போய் கஷ்டப்பட்டதுக்கு 6 மாசம் ஆளுநர் ஆட்சி விட்டுட்டு அடுத்து நின்று இருந்தாருன்னா வாஷ் அவுட்டே இருக்கு. இப்ப சொல்றாருல ரமேஷ் அவர்கள் வந்து எதிர்கட்சி இல்லாத மாதிரி பண்ணிருக்கலாமேன்னு சொல்றதான் என்னோட வாதம். சரிதான். இப்போ என்னன்னா, இப்போ எதிர்கட்சி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ டிவிக்கே டிஎம்கே தான் போட்டிச்சு. நீங்கள் புதுசாக ஒரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காப்புல. இல்லை, அவரை நாங்கள் வரவேற்கிறோங்க, மனசார வரவேற்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல மனிதர், நல்ல பேசக்கூடிய இளைஞர்களை கவரக்கூடிய வகையில், அதாவது விஜய் அவர்கள் வந்து அமைதியாக இருந்து கவர்றாரு, இவர் பேசி கவர்றாரு. ஆனாலும் வந்து அவர் மோடி அவர்கள் பேச்சை மீறி ஏதாவது செய்ய முடியுமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் வரும்போது அண்ணாமலையோட நடவடிக்கை எப்படி இல்லைண்ணா. அதே மாதிரி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்பித்த ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு 11 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதான் என்னன்னா, மாற்றம் வேணும்னு திமுகவுக்கும் ஏடிஎம்கேவும் மாற்று கட்சியாக வந்து நம்ம டிவிகே நினச்ச மாதிரியா, டிவிகே இப்போ இந்த ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய அவர் மேலே ஒரு நெகட்டிவ்னால ஒரு இவ்வளவு பேர் 11 லட்சம் பேர் ஆதரிச்சாங்களா எனக்கு தெரில. ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கா. அதாவது ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கும்போது அவங்க போட்ட முதல் கண்டிஷன் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர் பதவி இருக்கக்கூடாதுன்ற விஷயம் தான். அப்போ அண்ணாமலை சப்போர்ட் பண்ணக்கூடிய இளைஞர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, அண்ணாமலை ஆரம்பிச்சு கொடுப்பாரதா கூட நினைச்சாங்க, சீட்டு கொடுக்கல. அதே மாதிரி அண்ணாமலைக்குன்னு ஒரு சில விழுதுகள் இருப்பாங்கல்ல, அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க, அவங்களோட ஃபேன் மாதிரி இருக்கிறவங்களுக்குமே சீட்டே கொடுக்கல. இல்லைங்க, இப்போ நீங்க பிஜேபின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை பதவி ஏற்றதுக்கு அப்புறமா தான் ஒரு விதை வந்து துளிர்விடும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. அது வந்து நீங்க யாரு நீங்க சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயம். அவர் அண்ணாமலைக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது, அவர் என்ன செய்ய போறான்றது வரக்கூடிய காலத்துல நம்ம பார்க்கணும். இப்போ மாரிதாஸ் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. திமுக பிரிவில் வந்து சவுக்கு சங்கரை வந்து பேசுறதுக்கு உரிமை இல்லாத மாதிரியா, கருத்து சுதந்திரத்துக்கு இல்லாத மாதிரியா இப்போ மாரிதாஸ் நடந்திருக்கேன். அதை பத்தி என்னன்னா, இல்ல சவுக்கு சங்கர் இப்ப பேசிட்டு தான் இருக்கிறாரு பாத்தீங்களா? இல்ல அவர் மின்னியோட இப்ப ரொம்ப பேசிட்டு இருக்காப்ல. அப்ப அது தப்பு யார் மேல இருக்கு? மே 4ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அவர் மாரிதாஸோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. தப்பு கிடையாது, நீங்கள் குறை சொல்லுங்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரியல் ஆட்சியில் ரீல்ஸ் ஆட்சி தான். ரீல்ஸில் நீங்கள் என்ன பிரச்சனையை சொல்கிறீங்களோ அதை நாங்கள் இமீடியட்டாக நிறைவேற்றுறோம். ஸோ அப்போ நாங்கள் ரீல்ஸ் ஆட்சியாகவே இருந்துக்கிறோம். ஆனாலும் நீங்கள் வந்து அந்த ரீல்ஸ் ஆட்சியில் வந்து எல்லை மீறி ஒரு தனிப்பட்ட நபரை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுறது வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது. கீர்த்தனான்ற இருக்கக்கூடிய அமைச்சரை நீங்கள் இழிவாக பேசுனதன் விளைவாக தான் நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க, விடுவிச்சிருக்கிறோம். ஏன்னா அதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு போதைப் பொருள் ரிலேட்டடாக வந்ததுனால இதை திசை திருப்பறதுக்காக கீர்த்தனா அவர்களை சொல்லி இது பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு தகவல் தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் வந்து அரசியல் செய்கிற அளவுக்கு ஒன்றும் டிவிக்கு ஒன்றும் வளரல. அதெல்லாம் உண்மையான காரணங்கள் கிடையாது. அது பொய்ன்ற விஷயத்தை அமலாக்கத்துறை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக பார்ப்போம். சரிண்ணா, இப்போ சீமான் அவர்கள் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு கூட்டம் போட்டுட்டு திரும்பவும் டிவிக்கு போட்டு திட்டிக்கிட்டு இருக்காப்புல, என்ன பண்ணலாம்? அவர் அதாவது வந்து அவர் மேலே எவ்வளோ மதிப்புகள் இருந்ததோ அதை வந்து இப்போ அவர் ரொம்ப கொச்சைப்படுத்திட்டு இருக்கிறாரு. செந்தமிழ் சீமான் அப்படின்ற பேரே, அவரோட பேர் செந்தமிழ் சீமான். செந்தமிழ்ன்ற பேர் எதுக்காக வந்ததுன்னா, அவர் பேசுகிறத வந்து நம்ம நாடி நரம்பு ஊரை கேட்டு தான் நம்ம செந்தமிழ் சீமான்ற பேரை கொடுத்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு என் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ நடுத்தர வயதினரோ பார்க்குற மாதிரியான, பெண்களோ வந்து பார்க்குற மாதிரியான ஸ்பீச்சாக இல்லை.
அது வந்து எப்படி சொல்லலாம்னா, அவர் லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து ஒரு 3-4 முறை சொல்கிறாங்க. அப்படி இப்படி ஒரு நாகரிகமற்ற அரசியல்வாதியாக ஏன் சீமான் மாறினான்ற விஷயம் எனக்கு தெரியல. அவர் ஒருவேளை ஒரு எம்எல்ஏ கூட ஆகலைன்னு ஒரு ஆதங்கத்தில் கூட கோவத்தில் அப்போ நீங்கள் இப்படி பேசிட்டா மட்டும் ஆகும் இல்லை, மேற்கொண்டு அதுக்கு அவருக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். அவர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இவ்வளவு நல்லதுக்கு கத்துறோம், ஒருத்தன் கூட அதுக்கு செவிசாய்க்க மாட்டாங்க. ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ கவர்ச்சின்னு சொல்ல போகும்போது விஜய் சொல்கிறார்ல, வாயில நல்லா வந்துரும்னு சொல்ல போகும்போது அது வந்து ஒரு சபை நாகரிகமாக தெரியல. அந்த வாயில இருந்து வந்துரும்னு சொன்ன மாதிரி இந்த மயிறு அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து தவறான விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து பொலிட்டிக்கல் விஷயத்தை வந்து சபை நாகரிகத்தோட எல்லாருமே கையாண்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதாங்க நாங்களும் சொல்கிறோம். அவர் வந்து இப்போ அடுத்து பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது, ஊராட்சி மன்ற எலெக்ஷன் வருது, அதை நோக்கி பயணம் பண்ணாமல் இவரும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி எனக்கு ஓட்டு போடலை, அவர் நடித்த படத்தில் ஒரு படம் உறுதியான படமா, அவர் அதாவது வந்து நீங்கள் எதை பேசினாலும் ஆதாரம் இருக்குதுங்க. நீங்களே தான் வந்து என் தம்பி மெர்சல் படம் பிடிச்சிருக்குது, பிகில் படம் பிடிச்சிருக்குது, கத்தி படம் பிடிச்சிருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த விஷயத்த பேசும்போது இதை ட்ரோல் மெட்டீரியலாக மாறும்ன்ற விஷயம் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? புரிதல் இல்லையா? அது வந்து உங்களுக்கு ஒரு ஆதங்கள் இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வர நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து வின் பண்ணிட்டான்ற ஆதங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டு தானே, அதெல்லாம் தப்பு சொல்லலை. ஆனால் நீங்கள் அவர் செய்யக்கூடிய தப்புலேருந்து தான் நீங்கள் அவர் நடைமுறைப்படுத்தணுமே தவிர அவரை பற்றி திரும்ப நீங்கள் விமர்சனம் வைக்கிறது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல. அது உங்களுடைய பேரை இன்னும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக. இப்போ ரமேஷ் அவர்கள் பழனி கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் லைனில் நின்று பொது தரிசனம் மக்களாக இது பண்ணதை சொன்னாங்க. அது நல்ல விஷயம். இப்போ ஏதோ ஆன்லைன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஆன்லைனில் டிக்கெட், அதாவது முன்பதிவு, இந்த சிறப்பு தரிசனத்துக்கு வந்து முன்பதிவு வந்து ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. நுழைவாயில் வந்து அந்த அழைப்புதலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவரோட பேர் மிஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு வந்து அவர் அங்கே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அவரும் 2 பேரும் கை கோர்த்து தான் அந்த ரிப்பன் கட். இல்லை இந்த மாதிரி விஷயத்த வந்து சேர்ந்து பண்ண போகும்போது நல்லா இருக்கு. சரி, சேர்ந்து பேசுகிற மாதிரி பேசி ஏடிஎம்கேலேருந்து திரும்ப ஒரு ஆளை தூக்கலான்னு எதுவும் பிளானாக இருக்குமோ? இல்லைங்க, அப்படி எங்களுக்கு அவசியமே இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திரும்ப ரீஎலெக்ஷன் வைங்க, நாங்கள் 200 தொகுதி ஜெயிச்சு காட்டுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் தான் எங்ககிட்ட வரணுமே தவிர நாங்கள் யார்ட்டையும் போக வேண்டிய. சரிதான், பார்ப்போம். அண்ணாமலை அவர்களுக்கு என்ன மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, டிவிகே அவர்களுக்கு இதாக இருக்குமா, போட்டியாக இருக்குமா, பாதகமா சாதகமானு சொல்கிறத பார்க்கலாம். நம்ம கடைசியாக பேசுனதாங்க, டிவிகேக்கு தகுந்த எதிர்கட்சி இல்லைன்னு நம்ம பேசியிருந்தோம். கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் வர்றது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. டிவிகேக்கு நிகராக இருக்கக்கூடிய தலைவர், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவரில் நாகரிகமாகவும் தேவையான விஷயத்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு அண்ணாமலை, அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல. அதே மாதிரி இன்னொன்று, இப்போ ஆப்போசிட்ல கேட்கக்கூடிய ஆளுங்க யாருமே இல்லைன்னா நம்மளா இருந்தாலும் ஒரு கேட்கக்கூடிய ஒரு ஆள் இருக்க போகுது. இல்லைங்க, அப்படிதாங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதாங்க ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு. நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஏடிஎம்கே உடஞ்சி போச்சு, இதுக்கப்புறம் போய் நம்மளை யாரும் எதுவும் பண்ண போறதில்ல, மக்கள் நம்மளே தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறான்ற எண்ணத்துல இருக்கும்போது தான் விஜய் அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. கண்டிப்பா இந்த கௌசிக் குறுக்க வந்தா எப்படின்ற மாதிரி என்ட்ரி கொடுத்து நல்லாட்சி பண்ணா, நல்லாட்சி தொடர்றதுல எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லாட்சி கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.